நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர். சுதந்திரம் வேள்வி தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும், சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம். அஞ்சலையம்மாள். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினரான அஞ்சலையம்மாள் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 1927 நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகத்தில் பங்கேற்று அச்சிலையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். 1931 ஜனவரி 10 கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது அஞ்சலையம்மாள் கடுமையாக காயமடைந்தார். அதன் பின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். கர்ப்பிணியாக இருந்த அஞ்சலையம்மாள் நிறை மாதத்தில் சிறை விடுப்பில் வெளிவந்து குழந்தையை பெற்றெடுத்தார். அதன் பின் 15 நாளான கைக்குழந்தையுடன் சிறைக்கு சென்று எஞ்சிய 2 மாத தண்டனையை நிறைவு செய்தார். அஞ்சலையம்மாளும் அவர் மகள் அம்மா கண்ணு அம்மாள் என்ற 12 வயது சிறுமியும் செப்டம்பர் 6ஆம் நாள் கைது செய்யப்பட்டு அஞ்சலையம்மாளுக்கு 25 ரூபாய் அபராதமும், அதில் தவறினால் 1 வார கடுஞ்சிறை தண்டனையும், அம்மா கண்ணு அம்மாவுக்கு 4 வருடம் குழந்தைகள் இல்லத்தில் வைப்பது என்ற தண்டனையும் விதிக்கப்பட்டது. அஞ்சலையம்மாவை தமிழ்நாட்டில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இவர் பேச்சில் பெண்கள் வசீகரிக்கப்பட்டு தேசபக்தி கொண்டவர்களாகி விடுவார்கள்.